கெனசரத் கிறிஸ்டியன் மீடியா வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்றைய தினம் ஜூலை 3 இந்திய கிறிஸ்தவர்கள் தினம். இந்திய கிறிஸ்தவர்கள் தினம் என்று ஏன் இந்த நாள் அழைக்கப்படுகிறது என்று நீங்கள் பார்த்தீர்களானால், புனித தோமையர் இயேசு கிறிஸ்துவோடு உடனிருந்த 12 சீடர்களில் மிக முக்கியமானவர் புனித தோமையர். அவர் கிபி 52ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்தார். இந்தியாவில் ஊழியம் செய்வதற்காக அவர் வந்திருந்தார். அப்பொழுது இந்த பகுதியிலே ஒரு 20 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். சென்னை திருமயிலை இந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கக்கூடிய இந்த திருமயிலை பகுதியிலே, அது சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் அவர் ஊழியம் செய்தார். இன்ஃபேக்ட் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, செயின்ட் தாமஸ் அவர்களும் திருவள்ளுவரும் ஒரு சந்தித்து கொண்டார்கள். அவருக்கு பைபிளை பற்றின ஒரு விளக்கங்களை எல்லாம் கொடுத்த பிறகுதான் திருவள்ளுவரை கூட திருக்குறள் எழுதினார் என்ற ஒரு கூற்றும் உண்டு. ஆகவே தான் திருக்குறளில் எந்த இடத்துல பார்த்தாலும் மதம் சார்ந்த விஷயத்தை பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்க மாட்டார். ஒரு பொதுவான விஷயங்களை பற்றி தான், அறம் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் என்று கூற்றுகளும் உண்டு. ஒரு மத சார்பாக அவர் எதுவுமே அவர் பேசலை திருவள்ளுவர்ன்றதுக்கு காரணம், அவர் புனித தோமையரால் சந்திக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார்கள். அப்படி புனித தோமையர் அவரை சந்தித்து அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றியும் இந்த பைபிளை பற்றியும் அவர் கூறினதனால்தான் இந்த திருக்குறளை எழுதுவதற்கு ஒரு அடிப்படையாக இந்த விஷயம் அமைந்தது கூட என்று சில சாராம்சங்கள் சொல்வார்கள். சரி, இப்போ அதை விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, கிபி 52ஆம் ஆண்டு இங்கே சென்னைக்கு வந்த புனித தோமையர் அவர்கள் கிட்டத்தட்ட 7 திருச்சபைகளை அவர் இங்கே நிறுவியிருக்கிறார். ஒரு 20 ஆண்டுகள் அவர் இங்கே ஊழியம் செய்திருக்கிறார். அப்பொழுது இந்த பகுதியிலே இருந்த பல ஆதிவாசிகள் அவரை அடித்து துன்புறுத்தி அவரை கொலை செய்து, அவர் ரத்தம் சிந்தின அந்த புனித தோமையர் மலை, செயின்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த புனித தோமையர் மலை தான் அவர் ரத்தம் சிந்தின மலை. அவர் அந்த ரத்தம் சிந்தின இடத்துல தான் இப்போது திருச்சபை எழுப்பியிருக்கிறாங்க. அந்த இடத்துல அவருடைய எலும்பு கூட அந்த நினைவு இதில் வச்சுருப்பாங்க. புனித தோமையர் மரித்த தினமான இந்த ஜூலை 3 தான் இந்திய கிறிஸ்தவ தினம் என்று சொல்வார்கள். அவர் அன்று விதைக்கப்பட்டார். விதைக்கப்பட்டதன் காரணமாக இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்திலும் கேரளாவிலும் அதிகமான கிறிஸ்தவர்கள் இருப்பதற்கு ஒரு அடிப்படை காரணமாக புனித தோமையரின் அந்த இரத்த சாட்சி. இந்தியாவில் மரித்த முதல் இரத்த சாட்சி, கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சியான தோமையர் மரித்த இந்த தினத்தை கிறிஸ்தவ தினமாக நாம் அனுசரிக்கிறோம். சரி, மற்றொரு தகவலோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.